ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே இன்றைக்கி என்னோட மாமா பையனுக்கு நலுங்கு ஃபங்க்ஷன் எங்கள் அம்மா வீட்டில். அதனால எங்கள் அம்மா வீட்டுக்கு நேற்றுக்கே வந்துட்டோம் நானும் என் தங்கச்சியும். எங்கள் அம்மா பறந்து பறந்து பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் என் தங்கச்சி எனக்கு என்னன்னு உட்காந்துருந்தோம். நான் ஏதோ ஜோம்பி மோடு ஆன் ஆன மாதிரி உட்காந்துருந்தேன். என் தங்கச்சி குரங்கோட மோசமாக ஒரு மாம்பழத்தை பிச்சு தின்னுட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தோன்னா கையெல்லாம் வந்து மஞ்சள் பொடி மஞ்சளாக ஆயிடுச்சு. அப்புறம் என்னடான்னு பார்த்தா இந்த ப்ரான்ஸ் எல்லாம் டீவைன் பண்ணி வச்சுருந்தோமா, அதுலேருந்து ஃபுல்லாக வந்து மஞ்சள் பொடி ஸ்டெயின்ஸ் ஒட்டிக்கிச்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் தங்கச்சி நல்லா நெயில்ஸ்லாம் வளர்த்து அழகாக வச்சிருக்கால, அவளுக்கு ஒரே கவலையாக போச்சு. என்னடா இப்படி மஞ்சள்னு ஆக்கி வச்சிட்டீங்க அப்படின்னு. நம்மள மாதிரி ஒரு 4 பேர்ட்ட எந்த சஜஷன் கேட்காம எங்கள் அம்மா மாதிரி நல்லா சமைச்சாங்களே, நல்லா சமைச்சிருவாங்க. எங்ககிட்ட கேட்டாங்க, அவள் தான் இதை போடவா அதை போடவா இவ்வளோ போடவா அப்படின்ட்டு அவங்களே ஒரு கன்ஃபியூஷன் ஆக்கி விட்டுருவோம். அப்படி தான் அன்றைக்கி நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அம்மா வந்து ரசம்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் அந்த ப்ரான் கிரேவிஸ்லாம் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சில ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் நம்ம கையால் பண்ணால் தான் அந்த டேஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி ஐட்டம்ஸ் தான் அந்த ப்ரான் தொக்கு, சிக்கன் 65, அப்புறம் இந்த கோலா உருண்டெல்லாம் போட்டால் எப்பயுமே டிஃபால்ட்டாக விருந்தெல்லாம் வச்சா நாங்கள் தான் வந்து பண்ணுறது. அன்றைக்கி இந்த 65 அதெல்லாம் வந்து பொரிச்சிட்டு கிடந்தோம். அப்புறம் டிஃபால்ட்டாக கடையில் வாங்குற சில ஐட்டம்ஸ்னு சொல்லிட்டு பிரியாணி, தால்சா, தயிர் வெங்காயம் குருமா அதெல்லாம் வந்து கடையில் வாங்கிடுறது. அப்புறம் கெஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா, அப்புறம் நலுங்கு வைக்கணும், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் தான் வந்து பையன், மாப்பிள்ளை பையன். நெக்ஸ்ட் வீக் வந்து இவருக்கு தான் மேரேஜ். அப்புறம் நலுங்கெல்லாம் வச்சுட்டு அப்புறம் ஆரத்திலாம் எடுத்துட்டு சரி மெயின் மேட்ருக்கு வருவோம்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டாச்சு. பிரியாணி எல்லாம் செம்ம டேஸ்ட்டில் இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஃபேமிலியோட கதை அடிச்சுட்டு அப்புறம் ஒரு ஈவினிங் மேலே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம்.